செம்மையா நட்டலாவோட குக்கியும் சேர்ந்து சாப்பிட்றப்போ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை, ஸோ இதில் நிறைய லாபமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. குக்கி நட்டலா இந்த ரெண்டோட ஃப்ளேவரை அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்குங்க. மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராமே வந்துட்டு 80 to 90 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கல்குலாவில் பார்த்தீங்கன்னா 180 190 வரைக்கும் போகுது. ஸோ மஸ்ட் ட்ரை. வாங்க இந்த ரெசிபியை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? குக்கி பையோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? பட்டர் 50 கிராம், brown sugar 40 gram, white sugar 20 gram, maida 70 gram, baking soda 1/4 teaspoon, milk if need நம்ம எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கொண்டு வரமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் 2 teaspoon யூஸ் பண்ணுவோம். நட்டலா ஃபில்லிங்காக, டார்க் காம்பவுண்ட் இதுவும் ஃபில்லிங்காக. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, பட்டர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கூட ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணணும். நிறைய பேர் இது வந்து ஹேண்ட் பீட்டர் வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக ஹேண்ட் பீட் வச்சு பண்ணலாம். சுகர் பட்டர் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம லைட்டாக அடித்தா போதும். இல்லை அது நீட் இல்லைங்க, ஆக்சுவலாக நம்ம விஸ்க் வச்சே வந்துட்டு பண்ணிக்கலாம். இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும். இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பட்டர் சுகர் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். எக்கு போட்டால் தான் வந்துட்டு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லைங்க. நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு நம்ம 1 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். மைதா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்துட்டு நம்ம 70 கிராம் எடுத்துருக்கோம். ஓகே, பேக்கிங் பவுடர் எப்போவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஏர் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதையும் ஆட் பண்ணிட்டோம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ வந்துட்டு நம்ம டோ ரெடி பண்ணுறோம் இல்லையா, அப்போ டோ ரெடி பண்ணுறப்போ எனக்கு நல்லா வந்துட்டு ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் வந்துட்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நமக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகலை, பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. ஸோ இது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் தான் நமக்கு குக்கிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இப்படி இருக்குதுல்ல, இதை ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகணும். ஸோ குக்கியோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தெரியுதா? அப்போ தான் உங்களுக்கு ஷேப் பிடிக்கிறதுனாலும் கரெக்டாக ஷேப் வரும். கையில் வச்சு நல்லா வந்துட்டு மெதுவாக, ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் சாக்கோ சிப் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு இப்போ ஒரு 12 கிராம் எடுத்துருக்கிறேன் இந்த டோக்கு. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் இதை கிளிங் ராப் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா சில் பண்ண போகிறேன். சில் பண்ணிவிட்டு நம்ம இதை பேக் எப்படி பண்ணலாம், எப்படி நட்டலா ஸ்டஃப் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோட காஸ்ட் வந்துட்டு எவ்வளோக்கு நம்ம சேல் பண்ணலாம். 100 கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் எல்லாமே 120 ருபீஸ்லேருந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு காம்படிஷனாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 85 to 90 வரைக்கும் உங்களால் சேல் பண்ண முடியும். இந்த கப்பில் தான் நம்ம இன்றைக்கி குக்கி பை வந்துட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு 40 to 45 ருபீஸ் வரைக்கும் நம்மளால் சேல் பண்ண முடியும். இதுவே வந்துட்டு 100 கிராம்னா உங்களால் ஒரு 90 ருபீஸ் வரைக்கும் உங்களால் நீங்கள் சேல் பண்ணலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம். இப்போ இது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. இது காரணமே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் நட்டலா இதோட ரொம்ப ரிச்சான டேஸ்ட் தான் வந்துட்டு சூப்பராக இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போகலாம், நீங்கள் ஸ்டால் எல்லாம் போட்டிங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது ட்ரையலாக வந்துட்டு கூட நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 45-40 அப்படிங்கிறப்போ பீப்புள்ஸ்னால அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டால் எல்லாம் போடுறீங்கன்னா நீங்கள் இந்த ரேஞ்சிலேயே வந்துட்டு கொடுத்து பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு வந்து சேல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா ரெசிபீஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்களும் என் கூட கனெக்ட் ஆகி நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள், இமீடியட்டாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். டோ வந்துட்டு கிளிங் ராப் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிடலாம்.
டோ வந்துட்டு காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா பட்டர் சுகர் இதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான டெக்ஸ்சர் கொடுக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். குக்கிக்காக 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறோம். ப்ரீ ஹீட் ஆகட்டும். நம்ம டோ வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். கரெக்டாக ஃப்ரிட்ஜில் வந்து வெளியில் ஒரு 10 மினிட்ஸில் அதுவும் கூல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நட்டெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம வந்துட்டு ஓவனில் பேக் பண்ணிவிட்டு நம்ம குக்கி பையை ரெடி பண்ணிடலாம். ஸோ 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா சில்லுன்னு ஆயிருக்கு. எப்பவுமே டோக்கு வந்துட்டு நம்ம ஒரு ரெஸ்டிங் டைம் கொடுத்தாலே அது வந்துட்டு நல்லா ப்ரூஃப் ஆகி நமக்கு சூப்பராக வந்துட்டு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு குக்கீஸ்மே வந்துட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது, மினிமம் ½ hour 1 hour ஆகுது வைக்கணும். பட் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் இப்போ வச்சிருக்கோம். உங்களுக்கு டைம் இதுதான், நீங்கள் வந்துட்டு 1 hour தாராளமாக வச்சு நீங்கள் குக்கி ரெடி பண்ணுங்க. டெக்ஸ்சர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத நான் எனக்கு உங்களுக்கு சொல்றேன். நான் சொன்னது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மினி கப்ல தான் நம்ம பண்ண போறோம். இது வந்துட்டு நம்ம 40 to 45 rupees வரைக்கும் நம்மளால சேல் பண்ண முடியும். சின்னதா வந்துட்டு டோ எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல தட்டிக்கலாம். இதை ஜஸ்ட் நம்ம வந்துட்டு உள்ள இந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சாக்லேட் வந்துட்டு நம்ம வைக்கிறோம். டார்க் காம்பவுண்ட் வந்துட்டு நம்ம வைக்கிறோம். அதுக்கு மேல குட்டி லேயரா வந்துட்டு நம்ம டோ வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நமக்கு டபுள் சாக்லேட் நல்லா இருக்கும். நட்டெல்லாம் மட்டும் நம்ம போடல, டார்க் காம்பவுண்டும் நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நட்டெல்லாம் போட்டுடலாம். தாராளமா எடுத்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் பேக் பண்ணி வர்றப்போ. இதுக்கு மேல நம்ம டோ போட்டு ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த டோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸா போட்டுக்கோங்க. இதை ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து உள்ள வச்சு மைல்டா பிரஸ் பண்ணா போதும். கேப் இல்லாம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம அழகா ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட மினி நியூட்டெல்லா குக்கி பை வந்துட்டு ரெடி ஆயிடும். ஸோ நம்ம எல்லாரும் ஓடிஜி வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஓடிஜி இல்லாதவங்களும் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்காக ஒரு டிப் சொல்றேன். நீங்க வந்துட்டு குக்கர்லயும் பேக் பண்ணி எடுக்கலாம். விசில், கேஸ் கட்டர் இது ரெண்டுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு சால்ட் போட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு 10 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கப்ஸ்ல வந்துட்டு ஒரு சின்ன பிளேட் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு ஒரு சின்ன பிளேட் வச்சு அந்த பிளேட் மேல எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி குக்கருக்குள்ள வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேம்ல வந்துட்டு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்க ஓடிஜி இல்லைன்னாலும் உங்களால குக்கி பை வந்துட்டு வீட்லயே ரெடி பண்ணி சாப்பிட முடியும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. ஓடிஜி இருக்கிறவங்க நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான். ஸோ மீதி இருக்கிற டோவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் இதே மாதிரி தான் ஃபில் பண்ண போறேன். தாராளமா நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு சாக்லேட் போட்டு ஃபில் பண்றோமோ அந்த அளவுக்கு குக்கி பை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த செகண்ட் லேயர் டோ மட்டும் கொஞ்சமா மைல்டா வச்சீங்கன்னா போதும். சாக்லேட் வந்துட்டு நமக்கு ஃபில் ஆகுற அளவுக்கு வந்துட்டு வச்சீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நியூட்டெல்லா வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இதோட காஸ்டே வந்துட்டு எதனால நமக்கு அதிகமா சேல் பண்றோம்னா காரணமே இந்த நியூட்டெல்லா தான். எந்த அளவுக்கு நம்ம நியூட்டெல்லா ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு நீங்க காஸ்ட் வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு போடலாம். ஸோ நம்மளோட குக்கி பை ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, கப் கேக்கோட ட்ரேலே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஓடிஜில 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நான் அதை பேக் பண்ணி எடுக்க போறேன். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், தெரியுதா நம்மளோட உடைச்சோடனே அப்படியே இதில் இருந்த அந்த நட்டெல்லாவோட சேர்த்து அந்த குக்கீஸ் எடுத்தா வாவ், தெரியுதா கீழே நட்டெல்லா எப்படி எடுத்திருக்கோன்னு. சூப்பரா இருக்கு. சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாமே சூப்பரா பேக் ஆகி எம்மியா வந்திருக்கு. ஆக்சுவலா கூல் பண்ணி சாப்பிடணும். எனக்கு ரொம்ப ஆசை சூடா சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்ததோட விடாம சேல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்க.